ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா தான் நானே எழும்பியிருந்தேன். எதுவுமே மார்னிங் ஸ்டிச் பண்ணலை. காலையுமே குக்கிங் தான். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கிஃப்டி குட்டியை ரெடி பண்ணியாச்சு. ஆனால் ஹாப்பினஸ்ஸே இல்லை. கொஞ்சம் நாளாகவே இப்படி தான் என் மேலே செம கோவத்தில் இருக்காங்க. அப்படியே ஆட்டையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோடய அப்பா தான் கொண்டு விட்டுருந்தாங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு. கூடிய சீக்கிரமே அச்சுக்குட்டியை நம்ம ஸ்கூலுக்கு விட தான் போகிறோம். ஏன்னா ஒரே அழுகை ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேச தெரியாது, இருந்தாலும் அம்மா ஸ்கூ வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நானும் ஒரு ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 2 ப்ளவுஸ் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்புறமா ஒரு மேம் வந்து 15 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணி பீட்ஸ் ஒர்க்குக்காக ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துருந்தேன். அவங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் கிஃப்டி குட்டி வந்துட்டாங்க. நான் இன்றைக்கி ஒரு புதிய ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது தான். நான் ஸ்டிச் பண்ணுறதில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆள் நிற்கிறாங்க. ரொம்ப அட்ராசிட்டி இப்போது, பயங்கர சேட்டை. எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை. ஏன்னா கிஃப்டி குட்டி இப்படி எதுவுமே கிடையாது இந்த ஸ்டேஜில். பட் அச்சு அப்படி இல்லை. நம்ம எது பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன லாங்குவேஜில் பேச தெரியுமோ அதை மாதிரி நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஸோ நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட கோவப்படுறாங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டம்தான்னு நினைக்கேன். வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், என்னையே மிரட்டுவாங்க. பட் நான் ஸ்மைல் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஹாப்பி ஆகிரும். பட் பார்க்குறதுக்கு இது நல்லா இருக்குது. நான் ஏன் இதை வீடியோஸாக போடுறேன்னா, நிறைய பேர் அவங்களோட சேட்டையை பார்த்துட்டு லைக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புதுசாக ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இது வந்து எம்ப்ராய்டரி தட்டில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நீட்டாக ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். இவ்வளோ நேரம் அச்சுக்குட்டி போராட்டினது வேறு எதுக்கும் கிடையாது, மேலே ஏறதுக்கு தான். என்னோட கொஞ்சம் திங்ஸ் வந்து இருந்துச்சு, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து விளையாடுறதுக்கு வேண்டி தான் மேலே ஏறினாங்க. ஏறினதும் செம ஹாப்பி. நிறைய பேர் வந்து மிஷினில் பிள்ளைய ஏற்றாதீங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நான் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.